இடைவேளைக்கு முன்பாக நாம் இந்துத்துவம் இந்துத்துவ தீவிரவாதம் என் பேரா இல்லையா என்பது குறித்து தோழர் ஆலோசனை சொன்னார். நீங்க இந்த டிசம்பர் 6 ஆமா முஸ்லிம்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் தீவிரவாதிகள் அடையாளப்படுத்துறது வந்து பல காரணங்கள் சொன்னேன். மீடியாக்கள் காரணம் என்று சொன்னேன், அரசாங்கங்கள் காரணம் என்று சொன்னேன், இந்துத்துவாக்கள் காரணம் என்று சொன்னேன்னா குண்டு வெடிப்புகளை அவர்கள் நடத்திவிட்டு முஸ்லிம்களின் மீது பழி போட்டார்கள் அந்த காரணத்தை சொன்னேன். அதே மாதிரி காவல்துறைனா இந்த டிசம்பர் 6 அன்னைக்கு வந்து மத்திய உளவுத்துறை வந்து எங்களுக்கு தகவல் அனுப்பிது அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணா ஃபுல்லா போல் பண்றாங்க. இப்போ பண்ணுகிற போது நாம் கேட்பது என்னவென்றால் 18 ஆண்டு காலமாக அந்த பாபர் மசீது இடிக்கப்பட்டதை வந்து நம்ம அதற்கான போராட்டம் மீண்டும் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஜனநாயக போராட்டம் நடத்திட்டு வரோம். இப்போ 18 வருஷங்கள் நம்ம 92க்கு அப்புறம் நடந்த இந்த 18 வருஷங்கள் வந்து ஒரு வருடமாவது டிசம்பர் 6 அன்று ஒரு சின்ன அசம்பாவிதமாக நடந்திருக்கானா கிடையாது. ஒழித்து வைக்கிற மெசேஜ் நம்ம இந்த மெசேஜ் ஒழித்து வைக்கிறோம். ஒரு ஆண்டு கூட ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழாது. 18 வருடமாக நீங்கள் வந்து அதே திரும்ப அந்த டிசம்பர் 6 வந்தாலே ஒரு பெரிய ஒரு பயங்கரவாதம் நிகழக்கூடிய நாள் என்று அடையாளப்படுத்துவதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறீர்கள் பண்றாங்க. அண்ணன் தம்பிகளாக கலந்து பழகக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு மத்தியில ஒரு சமுதாயத்தை மட்டும் நீங்க அடையாளப்படுத்துறீங்க. இந்த நாள் வந்துச்சு என்ன ஆச்சு தெரியுமா, முஸ்லீம்கள் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கும்போது அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் போது யதார்த்தமாக அந்த மக்களுக்கு மனதில் ஒரு வெறுப்பு ஏற்படும். அந்த வேலையை காவல்துறை செய்கிறது. இதுவும் வந்து தீவிரவாதிகளாக அடையாளப்படுத்துவதற்கு காவல்துறை செய்யக்கூடிய தந்திரம். இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான காரணங்களாம் நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த மத நல்லிணக்கம் தமிழகத்திலே எப்படி இருக்குது? மத நல்லிணக்கத்தை பொறுத்தளவில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அனைவர்களுமே சகோதரத்துவத்தில் போயிட்டு இருக்கணும். ஆனா இந்துக்கள் முஸ்லீம்கள் இப்ப இவங்க சகோதரர் சொன்னாரு காவல்துறை வந்து டிசம்பர் 6ன்னா இதை வந்து பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம வீடு இருக்கு, நைட்டு திருட வருவான் அப்படிங்கிறது ஒரு முன் காவல், ஒரு முன்னெச்சரிக்கை. அதனால முஸ்லீம் மக்கள் சகோதரர்களை போய் அது வந்து டிசம்பர் 6 இது இப்படிப்பட்ட நாள்னு சொல்றது காவல்துறையை வந்து கண்டிக்கிறதும் அது ஒரு தவறான கருத்து தான் என்னுடைய கருத்து. இப்ப நம்ம வீடு இருக்கையா நைட்டு திறந்து போட்டு போயிடலாமே. அந்த டிசம்பர் 6 வந்து ஒரு முக்கியமான நாள்னு ஒரு சபை டயத்துல இருந்திருக்கு. அது அப்படி வருது காவல்துறை முன்னெச்சரிக்கை. தொடர்ந்து 18 வருடமாக அடையாளப்படுத்துவது எங்களை உங்களோட சகோதரர்கள் ஒதுக்கி வைப்பதாக இருக்கிறது சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா காவல்துறையில வந்து நிச்சயமா நடவடிக்கைகள் இந்திய உயர் காவல்துறை போன்ற ஏரியால ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது, எல்லாருமே இந்தியர்கள் தான் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு தவறுகள் எடுத்து பார்த்தா 190 பேருமே தவறுகள் செய்யறாங்க. ஆனா வந்து போனா சட்டத்தின் பிடியில மாட்டவங்க தான் தவறுகள் வந்து மாற்றாங்க. தவறு இருக்காங்க சொல்றேன், நல்ல கருத்து பாருங்க. ஆனா வந்து எல்லாருமே பிடிக்கிறதா காவல்துறை வந்து கண்க பிடிக்க முடியும். ஆனா இருந்தாலும் நமக்காக பாதுகாக்க கூடிய தன்னையே தன்னையே தன் உயிரை மாற்றின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம் சொன்னா காவல்துறை தாங்க. அது மாற்றவே முடியாது. ஏன்னா காவல்துறை பொதுமக்களுக்கு பாதுகாப்பான ஒரு துறைங்க. எப்படி சொல்ல முடியும்? அவங்களை இழுத்து பேசவே முடியாது. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். மதுரையில இருந்து சுரேஷ். சொல்லுங்க. வணக்கம் சார், நான் இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். சொல்லுங்க. ஒரு நபர் சொன்னாங்க, இப்ப வந்து இங்க இந்தியாவில் நடக்கிற எல்லா தீவிரவாதத்தையும் முஸ்லீம்கள் ஒட்டுமொத்த வார்த்தையில சொல்றாங்கன்னு, மற்ற செஞ்சாங்கன்னா அவங்களோட தனிப்பெயர் பயன்படுத்துறாங்கன்னு. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட பெயர் உருவ அடையாளம் வச்சு சொல்றாங்க பொதுவா. ஆனா இதே வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா உதாரணமா இந்தோனேஷியால தீவிரவாதத்துல பல வெடிகுண்டுகள் வெடிக்குது. அங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு தனி அடையாளம் சொல்றதில்ல. இதே முஸ்லீம்களுக்கு தனித்தனி அடையாளம் சொல்றாங்க. அல்மா, அல்கைதா அப்படி எப்படி தனித்தனி குறிப்பிட்ட பேர் வச்சு தான் சொல்றாங்க. முஸ்லீம்ங்கிற ஒரு சொல்றதில்லை. மாறுபடும். இது வந்து இங்கே வந்து மைனாரிட்டியா இருக்கிறதுனால அந்த மொத்தமா வந்து ஒரு உருவத்தையும் பேரை வச்சு சொல்றாங்க. இதே வந்து இந்தோனேஷியா, பாகிஸ்தான் மற்ற நாடுகள் எல்லாம் தனித்தனி பேரை வழங்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதை நான் தெரியப்படுத்த விரும்புறேன். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. இப்போ வந்து போனா இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து ஜாதி கட்சிகள், இன்னைக்கு வந்து ஜாதி கட்சிகள் மட்டும் இல்ல, இது வந்து மக்கள் மத்தியிலே வந்து ஒரு ஒருத்த நாம் பெரியவங்க, அதாவது தான் வளர்த்துக்காக மற்றவனை வந்து தூண்டி விடுறாங்க. இப்போ
சார் அந்த சூழ்நிலை பிரச்சனை இப்ப ஸ்கூல்ல போன உடனே ஜாதியை பார்த்தா எனக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஆமா. ஜாதியை பார்த்தா எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஆமா. ஜாதியை பார்த்தா எனக்கு உயர்கல்வி படிப்பு கொடுக்குறாங்க. வேற எப்படி சொன்னா ஜாதி எப்படி இல்லாம இருக்க முடியும்? எம்ஜிஆர் பாருங்க, எம்ஜிஆர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு தெருவில் வந்து போனா அந்த ஜாதி பேரை போல மிதிட்டாரு. அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் ஜாதி பேரை நான் போட்டுக்கல. ஆனா எந்த சூழ்நிலையாவது அந்த ஜாதியால ஒருத்தரை நிறுத்த முடியுதா தேர்தல்ல? எந்த கட்சி இப்ப ஆகவே வேலைய பையன் சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டேன், இது அரசியல் தலைவர்களும் ஜாதி கட்சிகளுமே இவங்க வந்து இவங்க வளர்ச்சிக்காக நம்மள வந்து பலிக்கிறாங்க. பிரணாப் முகர்ஜியே ஜாதி அடிப்படையில் தான் வர்றாரு. ஒரு குடியரசுத் தலைவரே வந்து ஜாதி அடிப்படையில் தான் வர்றது. ஒரு கிறிஸ்துவ சிறுபான்மையர் பழங்குடிய காரணம் என்னன்னா பொதுவா வந்து மெஜாரிட்டி இந்தியாவை பொறுத்தவரை இந்துக்கள். ஏன்னா அவங்க அந்த புரட்சி தலைவர் கூட ஆதரிச்சது வந்து பழங்குடியினரான கிறிஸ்துவ மக்களை தான், கிறிஸ்துவ இனத்தை சார்ந்தவர்கள் தமிழகம் ஆதரிச்சாங்க. ஏன் வர முடியல? ஏன் வர முடியலன்னா இவங்க அதிகம் இருக்கு. மம்தா பானர்ஜி முயற்சி எல்லாம் அவங்க வந்து அப்ப ஜாதி இல்லாமல் குடியரசுத் தலைவர்ல இருந்து கவுன்சிலர் வரல இல்ல சார். அப்படி இல்ல. பிரசிடென்ட்ல இருந்து பியூன் வர சாதி அடிப்படையில் தான் பண்றாங்க. அதை ஒழிக்கிறதுக்கு இனிமேல் வந்து இதே வந்து போனா மலேசியா போனா சிங்கப்பூர் பண்ணி வச்சுக்கலாம், ஜாதியாவது மண்ணா கட்டியாது. மலேசியா இதே வந்து அமெரிக்கா பண்ணி வச்சுக்கலாம். இல்ல அமெரிக்கா போனா ஜாதியா யாரும் வந்து சில அமெரிக்காவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இவர் வந்து சொல்லவில்லை கிடையாது. மலேசியா போயிட்டாங்க, சிங்கப்பூர் போயிட்டாங்க, யாரும் கிளம்பிக்கலாம். மலேசியால ஜாதி கிடையாது. இந்தியாவில் வந்து நீங்க யாரும் பண்ண சாதின்னு சொல்லவே இல்லை. நீங்க யாரையும் பண்ணிக்கலாங்க. நீங்க இப்ப வந்து உயர்ந்த சாதி வந்து தாழ்ந்த பண்ணக்கூடாது சட்டம் இல்லையா? முடியாது. இப்ப வந்து நம்மளுடைய இருப்போம். என் குழந்தை இருக்குன்னா என் குழந்தை தாழ்ந்த சாதி முடிக்கூடாது என்னுடைய இஷ்டம். அதைத்தான் சட்டம் ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவில் வந்து சாதி எதையும் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்தியாவிலும் பண்ணலாம், தமிழ்நாட்டிலும் குறிப்பாக பண்ணலாம். இல்ல இப்போது ஜாதி இயக்கங்கள் அமெரிக்கா கிடையாது. ஜாதி இயக்கங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இல்ல ஜாதி இயக்கங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கலப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பு என்கிற ஒரு கோஷத்தை வேற ஒரு ஜாதி பொண்ணு ஒரு பையன் விட்டு பண்ண ஒரு இது விட்டு பண்ணு சொல்லுவோம், அந்த குடும்பத்தை அடிச்சாங்க. இது நியாயமா? அரசியல் வந்து தலைவர் உயர்ந்த சாதியில் உள்ளவர்கள் வந்து தாழ்ந்த சாதி பொண்ணை கட்டினா இது வந்து நானும் என்னுடைய மகன் தான் அதை வந்து பகிர்ந்துக்கணும். சரி நான் என் பையன் வந்து போனா மூத்த பையன் ஜாதி விட்டு ஜாதி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். மூத்த பையன் ஹலோ வணக்கம், நான் ஒரு ஜோக்கி வரவேன். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ 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 நான் கேட்கறதுன்னா நீங்க வந்து ஜாதி ஜாதி கல்யாணம் பண்றல, உங்க பையன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை கல்யாணம் வச்சுக்கீங்க. கண்டிப்பா இல்ல நான் உங்க பையன் ஒரே ஜாதி சரி வாங்குவாரா, தாழ்த்தப்பட்ட ஜாதி சரி வாங்குறாங்க, சலுகைக்கு இது ஆணித்தரமா சலுகைக்காகத்தான் இது அரசாங்கமே ஊக்குவிக்குது. அரசாங்கம் ஊக்குவிக்குது. அப்ப ஊக்குவித்தா செய்யுதுன்னா மாறி போடுவாங்க இல்லையா? இவரு மாதிரி அரசாங்கம் ஏன் ஊக்குவிக்கிறீங்க? அரசாங்கம் எதுக்கு ஊக்குவிக்குது? அதை மாதிரி குற்றம் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, திட்டமிட்டு நீங்கள்
வேண்டுமென்றே எங்களுடைய ஜாதி பெண்களை கல்யாணம் முடித்து நீங்க சரி வர அன்பா ஒரு பொண்ணு விரும்புறாங்கன்னா ஜாதி பத்தி விரும்புது யாருமே ஒரு பொண்ணு அழகா இருக்குது மகிழ்ச்சியாக தன்னை விரும்புதுன்னு சொல்லிட்டு விரும்புறான் இந்த சமுதாயத்தை நீ வந்து அந்த ஜாதி பொண்ணு நாங்க செத்து சூசைட் பண்ணிப்போம் ஏன்னா ஜோசி இந்த முறை படத்துக்கு உண்மை நான் ஒரு முறையில உண்மையை சொல்றேன். உடனே ஒரு பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கேன் அந்த பொண்ணு விரும்பலாம் உயிர் விரும்பலாம் என்ன சொல்றாரு நம்ம ஜாதி நம்ம மக்கள்லாம் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப அவமானப்படுத்துவாங்க நம்ம வந்து நாங்க சூசைட் பண்ணிப்போம் நாங்க வெளியே களமாட முடியாதுடா. ஆமா அப்படிதான் சொல்றாங்க. நான் இத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட ஜோசிப்பாங்க எனக்கு தெரியும். உடனே நான் செய்யறேன் அந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணு விரும்பி நான் செய்யறான் கட்சியில விட்டுறான் அந்த பொண்ணு அனாத மாதிரி மனநோயால தெரியுதான். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பெற்றோடைய பெரிய படிச்ச அறிவாளியே இது மாதிரி நண்பர்கள் ஆகி போச்சுன்னா அந்த குடும்ப பாருங்க ரெண்டு உள்ளமும் பாவம் அனாத மாதிரி நீங்க சொன்ன நீங்க சொல்லுங்க சார் எதனால இந்த கலப்பு திருமணங்களை இப்ப வந்து அனைத்து ஜாதியில் இருக்குது சொல்லுங்க. கலப்பு திருமணம் என்பது இப்போ அதான் இப்போ உயர்ந்த சாதி வந்து தாழ்ந்த சாதியை வந்து மேரேஜ் திருமணம் முடிக்கும் போது திட்டமிட்டு இதுல தனிமையாகவே பின்னாடி அவர்களுடைய சுயநலத்திற்காக நான் வந்து இப்போ ஒரு உயர்ந்த சாதியில் இருந்தோம்னா என்னுடைய பேக்ரவுண்ட் பிறக்க போற குழந்தைகளுக்கு தாழ்ந்த சாதி சர்டிபிகேட் தான் தாலுகா ஆபீஸ்ல கிடைக்கும். அதைத்தான் வாதாடுறாங்க. இந்த சாதியினுடைய சமுதாயம் இந்த சாதி சான்றிதழை வச்சு அரசுடைய வேலையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இவர்கள் ஒரு சரி திட்டமிட்டு தான் இந்த இதை பண்றாங்க. இல்ல இது உண்மை. இது சொல்லுங்க. அந்த இஸ்லாம் தகவல் சொல்றாரு டிசம்பர் 6 அது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. ஏன்னா இந்த காவல்துறை பண்ற அட்டகாசத்தை தாங்க முடியல. எவன் போனாலும் அவனை சோத்தை பிரிச்சுக்க பைய பிரிச்சு பார்க்கறதும் அவனை மன உளைச்சல் தான் ஏற்படுத்தாங்களே தவிர உண்மையான தீவிரவாதி யாரு உண்மையான ரவுடி யாருன்னு காவல்துறைக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவரை கொஞ்சம் எதிர்ப்பு சொல்லுங்க. இது தெரியும். காவல்துறைக்கு 90% உளவுத்துறை என்ன சார் பாருங்க ஒரு கடுகு உள்ள கூட கண்டுபிடிக்க உளவுத்துறை இந்திய உளவுத்துறை அவர் சிறப்பு வாழ்ந்தது. அரசியல்வாதியுடைய தலையீட்டுக்கும் கையூட்டுக்கும் அடிமையானதுனால உளவுத்துறை வந்து செயல்பாடு செய்கிறது. அதே சமயம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடுங்கிறத இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவருக்கும் இந்துக்களுக்கும் சொந்தமான இந்தியா கிடையாது. பெரும்பான்மையான வாழும் இந்துக்கள். அதனால வந்து இந்த ஜாதியை வந்து வச்சு பயன்படுத்தாருன்னா கிறிஸ்துவர்கள் வந்து பார்த்தா ஒரு தலித் கிறிஸ்துவ இருப்பான். அவன் வந்து மதம் மாறும்போது அவன் அந்த கிறிஸ்துவ பேர் வச்சுக்க மாட்டான். கெட்ஜெட்ல இந்து பேர் தான் இருக்கும். அவன் வந்து அந்த சர்ச்சுக்கு போவான். ஆனா இங்க சொல்லுவான் கிறிஸ்டியன் சொல்லுவான். முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்ப இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் செக்குலர் கண்ட்ரியாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல இது வந்து இப்போ இவரோட சொன்னாங்க கிறிஸ்தவர்கள் தான் நீங்க எங்க நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து நாங்க வந்து யாரையுமே கூப்பிடுவதே கிடையாது. நாங்க ஒன்லி காட். இப்ப இவங்களே சொன்னாங்க 21/12 வந்து சோசியர்கள் சோதிடர்கள் அதிகம் பேர் வந்து உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மாய காலங்கள் சொல்றாங்க. ஏற்கனவே குறிக்கப்பட்டது. ஏன்னா திருவிவிலியத்துல என்ன சொல்றாங்கன்னா கடவுள் வருகை நெருங்கும் காலம் உண்டு. வருகைக்கு முன்பு அதிக அதிசயங்கள் செய்வது கடவுளுடைய இயற்கை. இது வந்து கிறிஸ்தவர்கள் இந்து முஸ்லீம்ங்கிற கான்செப்ட் நான் கொண்டு வரல. கடவுளுடைய வருகை அதிக நெருங்கி வருது. இதற்காகத்தான் மாய காலங்கள் என்ன சொல்றாங்க 21/12/2013 வந்து உலகம் 12 வந்து உலகம் அழிய போகுது என்பதை சொல்வதே கடவுளே அதை நிப்பாட்டிருக்காரு. இது ஒரு பெரிய அதிசயம். அதே போல இப்ப வந்து இந்துக்கள் வந்து கிறிஸ்தவர்களா வருவதனால நாங்க கூப்பிடுறது இல்ல. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றோம்? இப்ப நீங்களே சொல்றீங்க எங்க பார்த்தாலும் டிசம்பர் 6 முஸ்லீம் இந்து இந்த பிரச்சனை தான் வருது. கிறிஸ்தவர்கள் வந்து எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க. மதச்சார்பற்ற நாங்க கொண்டு போயிருக்கோம். ஒரு டைவர்ட் மதச்சார்பற்ற தன்மை செக்யூலர்னா அது என்ன அர்த்தம் சொன்னா ஏற்றத்தாழ்வுகளுக்கு முடிவு கட்டுதல்.
ஏற்றத்தாழ்வு இல்ல ஃபுல்லா வரேன். ஏற்றத்தாழ்வு அது ஒரு பறந்து விரிந்து பொருள் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மதச்சார்பற்ற தன்மை. ஆமா. ஏற்றத்தாழ்வுல தான் இருக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வுல என்றாலே பேசுற சாதி உள்ள வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கம் இருக்குது. அந்த அரசாங்கம் என்பது மத விவகாரங்களில் தலையிடக்கூடாது. எந்த மதமாக இருந்தாலும் அந்த அந்த மதங்களின் அந்தந்த நம்பிக்கை சார்ந்தவர்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை தலையிடக்கூடாது என்பது தலையிடக்கூடாது என்பது மாத்திரம் அதுக்கு பாதுகாப்பு தரணும். இது 2வது பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா மத விவகாரம் எப்படி இது தலையிட இல்லையோ அந்த அந்த மதத்தை சேர்ந்தவர்களுடைய நம்பிக்கையில் எப்படி தலையிடவில்லையோ அதே மாதிரி அரசின் அத்தனை துறைகளும் இருக்கணும். ஆனால் இங்கே இருப்பது என்ன பாத்தீங்கன்னா பெரும்பாலான அரசு பெரும்பான்மை இந்துக்களாக இருப்பதாகவோ என்னவோ தெரியாது. பெரும்பாலான அரசு துறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு இது வச்சிருப்பாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல வரல. அவங்க அந்த 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 பொறுப்பை எடுக்கக்கூடியவர் அந்த நம்பிக்கை கொண்டவராக இருப்பார். இந்து நம்பிக்கை கொண்டவராக இருப்பார், கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டவராக இருப்பார். அப்ப அவர் வணங்குவதற்கு அவருடைய நம்பிக்கை வேறு. ஆனால் அந்த பொது இடம் என்று இருக்கிற போது அரசாங்க அலுவலகம் இருக்கிற போது அனைத்து தரப்பு மக்களும் வரும்போது சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது ஒரு இன்னொரு சமுதாயத்தை முடிக்கிறார். இன்னொரு சமுதாயத்தில் வரும்போது இவர் வேற சமுதாயத்தை பார்க்கும்போது ஒரு சைக்காலஜியா ஒரு எஃபெக்ட் ஆகும். நமக்கு நடக்காது இல்லை. இது பார்க்க முக்கியமான காரணத்தை பதிவு பண்ணிடுறாங்க. இது 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 எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுடைய தெளிவான உத்தரவு இருக்கிறது. இந்த மாதிரியான அந்த மத சின்னங்களை எடுத்துடணும், மத சின்னங்களை எடுத்துடணும். காவல்துறை அலுவலகம் ஆகட்டும், கலெக்டர் அலுவலகம் ஆகட்டும், அரசின் எல்லா துறைகளும் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம இந்த சாலைகள்ல போடப்பட்டு சின்ன சின்ன கோயில்கள்லாம் எழுப்புறாங்க. நம்ம கோயிலுக்கும் அந்த வழிபாடு எதிராக நம்ம இயங்கலை. அவர்கள் மதம் சார்ந்த நம்பிக்கை நம்ம எந்த தலையிடவில்லை. மதச்சார்பு நாடு இருந்தால் ஒரு ரோட்ல இருக்கும்போது பொதுமக்கள் டிஸ்டர்ப் அதை எடுக்கும் போது ஒரு பிரச்சனைகள் ஆகுது. இதை வைக்காத இந்த ரோட்ல உள்ள கோயில் இந்த மாதிரிலாம் எடுங்க அவர் தெளிவான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருந்தும் கூட அது செயல்படுத்தப்படல. அப்போ ஒரு சார்பு ஒரு மதச்சார்பு நாடா தான் இருக்கு. நம்ம மதச்சார்பு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன், நல்ல ஒரு அருமையான கருத்து சொன்னாரு, பாராட்டுற விஷயம் அது. உண்மையிலே இது வளர்க்கறது யாரு? இப்ப இஸ்லாமிய என்ன சொல்றாங்க, எனக்கு இத்தனி பாகம் கொடு வேலை வாய்ப்புல இருந்தாங்க. கிறிஸ்துவ சொன்னாங்க ஏழையோட பக்கம் கொடுத்தாங்க. இப்ப போனா நீ நாடு போட்டி போட்டுகளை தவிர அரசியல்வாதிகள் ஆதிகளே என்ன செய்யறாங்க, ஜாதியையும் மதங்களையும் இனங்களையும் மொழிகளையும் இவங்க வளர்த்து இவங்களே போனா இவங்க மற்றவங்க போனா பாருங்க ஒரு அரசியல்வாதி கிட்ட போனா ஒரு பிரச்சனை பக்கத்து இந்தியா மதசார்புள்ள நாடா இல்லையா? இது இந்தியா வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, எங்க பேசுறீங்க சார்? புத்தாண்டு வாழ்த்துக்கள். யாரு? ஹலோ, வணக்கம் சார். கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார். கண்ணன். வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். சொல்லுங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். லைன் கொடுங்க. சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க சார். இந்தியா மதசார்பு இல்லாத நாடு சார். எதுக்கு மதசார்பையான நாடுன்றீங்க? மதச்சார்பற்ற நாடுன்னு எப்படி சொல்லின்னு கேக்குறாரு. சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய இதுவே வச்சு நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம். எதுக்கு மதசார்பு நாடா நம்ம பேசணும்? இல்ல, நம்ம மதசார்பு உள்ள நாடு நம்ம சொல்ல அரசியல்வாதி சொல்லிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இப்ப அரசியல்வாதிங்க அப்பதான் ஒரு மதத்தையும் தூண்டி விட்டு அவர் மதத்தை தூண்டி விடுறது யார்? நம்ம மக்களோட நீ நான் தான் ஒத்துமையா இருக்கோம். ஆனா அவங்க அவங்க முன்னு போறதுக்காக அத்தோட குறை சொல்லி சொல்ல வர்றது நான் கேட்கறது இதான். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின் அனைத்து பேருமே போராடணும். ஆமா, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அரசியல்வாதிகள் நம்ம அனைவரையும் பிரித்து விட்டார்கள். கண்டிப்பா உண்மை, உண்மையான விஷயம். இது முஸ்லீம் மாமா மச்சா, கிறிஸ்டின் அண்ணன் தம்பி சகோதரி அப்படிதான் பழகிட்டு நம்மள பிரிச்சது அரசியல்வாதிகள். ஜாதி கட்சி ஆங்கிலேய பிரித்தாளன் தன்மை. அது ஆங்கிலேய பிரித்தாளன் தன்மைங்கிறது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சது. இப்போது இருக்கிற அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மதவாத நோக்கில் அடிமையா இருந்தோம். இப்போ அரசியல்வாதி அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் என் மேல ஒரு புகார் வருது சார், நான் அவருக்கு புகார் அளிப்பதற்காக போறேன். ஒரு காவல்துறை அதிகாரி ரூம்ல அங்க ஒரு ஏசு கிறிஸ்து சிலுவையோ அல்லது ஒரு சாய்பாபா படமோ எனக்கு முதல்ல என்ன தோணும்?
அச்சமனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நம்பிக்கை வருமா? நான் ஒரு சின்ன நம்பிக்கை வருமா? கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம்ல, கிறிஸ்தவர்களே இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சர்ச்சு கட்டும் போது ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், வந்தாங்கன்னா என்ன பண்றாங்க, இங்க மைனாரிட்டியை பொறுத்தவரை அந்த போதகரும் அந்த சர்ச்சில் உள்ள ஒரு 2 மெம்பரும் தான் போய் காவல்துறையில ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷனை பொதுவாகவே இந்துக்கள் வந்து நாங்க 2 பேர் போகும்போது அந்த ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க. அது தலைவர் சொல்லி அனுப்புறாங்களோ இவங்களே பண்றாங்களோ அதுக்கு நான் வரல. அந்த 100 பேர் வருவதனால அவங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 பேரை சமாளிச்சு அனுப்பிச்சிடலாம், எங்க மேல தவறே இல்ல, அவங்க மேல தவறாக இருந்தாலும் லாண்டாட பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுல இதுனா நான் இன்னைக்கு வந்து சர்ச்சை வந்து போவனா, இந்தியாவில் வந்து போவனா பாருங்க, இன்னைக்கு போக சொல்ல சென்ட் ஹவுஸ் போன்ல இருந்து இன்னைக்கு வந்து சான்றுகள் நெல்லை மாவட்டத்துல 2 நாள் தமிழில் எழுத்து கொண்டு வந்தது கிறிஸ்துவ மதம். ஆமா, தமிழில் எழுதுவதற்கான அச்சு எந்திரங்களை கொண்டு வந்தது கிறிஸ்துவ மதம். அதையெல்லாம் மறுக்க முடியாது. போன வாரம் நெல்லை கன்னியாகுமரியில் இருக்கு, நெல்லை மாவட்டத்தில் போன வாரம் நானே ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ஃபாதர் போய் காவல்துறையில கேட்கிறாங்க. போது அவங்க என்ன பண்றாங்க, இவங்க போறது 3 பேர் 4 பேர், ஆனா அவங்க 100 பேர் வந்துருந்தாங்க. ஏதாவது ஒரு இருக்கு தாமஸ் சார் பேசுற பேச்சு எப்படி இருக்குன்னா, இந்த அதாவது வந்து இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கத்துடைய போலீஸ் அதாவது ஒரு குறைகளை வந்து விடக்கூடாது என்ற நோக்கத்துல தான் அந்த அவர் விளக்கம் பார்த்தா புரிந்து கொண்ட விதம் அந்த மாதிரியான அப்படி வரக்கூடாது என்கிற நோக்கத்தில் பேசுவதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சொன்னது வந்து இப்ப ஸ்டேஷனுக்கு போகும்போது வந்து 2 தடவை தீர்த்து வச்சாங்க, ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அது மாதிரி 100 என்னால ஆதாரம் போட முடியும். இந்த போன வாரத்துல வந்து ராமநாதபுரத்துல கலவரம், ராமநாதபுரம்னா அந்த சிவசுரசம் சொல்ல வரேன், பெரியப்பட்டினங்கிற ஒரு கிராமம், முத்துப்பேட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டையில பெரியப்பட்டினம் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள ஊர், இங்கே கிறிஸ்தவர்கள் உள்ள ஊர், எது முத்துப்பேட்டை. அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நமக்கு அதை எழுதிருக்கோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து அவர் முன்னாடி சொன்ன மாதிரி இந்து நண்பர்களுக்கு முஸ்லீம் கூட்டி விருந்து கொடுப்பாங்க, இனிப்பு கொடுப்பாங்க, இதுதான் வழக்கம் இன்று வரைக்கும். அதை போட் பண்ணி நான் இந்த பத்திரிகை கூட எழுதியிருக்கிறேன். என்ன சொல்லணும், அங்கிருந்து வந்து 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு சில இந்த புத்தாண்டு என்ன மாதிரி இருக்க வேண்டும், இது சுருக்கமாக சொல்லுங்கள். இப்ப நரேந்திர மோடி எப்படி ஒரு நரேந்திர மோடியை பத்தி வந்து எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணப்படுறது நரேந்திர மோடி வருகை நரேந்திர மோடி ஒரு உண்மையான ஒரு நேர்மையான மனிதர். நரேந்திர மோடியை பொறுத்தவரை குஜராத்திற்கு வெளியே அவர் வந்து ஒரு பெரும் கொடூரராக படுகொலை செய்யப்பட்டார், முஸ்லீம்களை படுகொலை செய்த ஒரு வன்முறையாளராகத்தான் குஜராத்துக்கு வெளியே பட்டிருக்கிறார். உண்மை இது. அவர் வெளியே வர முடியாது. பிரதமர் கனவு என்பது மத்திய பிரதேச தோற்றிருக்காது பிஜேபி. அவருக்கு கிடைத்த வெற்றி வந்து 2002 வந்து நடந்த கோத்ரா அப்புறம் நடந்த கலவரத்தின் கிரிக்கெட் தான் எடுத்திருக்காரு அவரு. பிஜேபிக்கோ இதுக்கு செலவாக கிடையாது. பிஜேபினா மத்திய பிரதேச ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. ஆக பிரதமராக அவர் எந்த காலத்துல வர முடியாது. ஏனென்றால் அவர் குஜராத் கல்வி கடனிலிருந்து மாணவர்களை இருக்கிறது, கல்வி கடனிலிருந்து மாணவர்களை
மீட்டெடுப்பது, அரசாங்கம் மீட்டெடுக்க வேண்டும். கல்வி கடன் இல்லாத மாணவர்களை உருவாக்க வேண்டும். கல்வி புரட்சி இந்த ஆண்டு நடைபெறுகிறது. சாராய வியாபாரிகள் கல்வியை வியாபாரம் மாற்றிக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அரசாங்கம் மீட்டு மாணவர்களுக்கு அரசாங்கமே கல்வி செலவை செலவிட வேண்டும். அடுத்ததாக மருத்துவ செலவும் அரசாங்கமே செய்ய வேண்டும். நீதி நடந்தால் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவருடைய கல்லூரி வளாகத்திலேயே நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளோம். நன்றி. நீங்க வந்து எக்ஸாக்டா ஒரு சோதனை மின்வெட்டு எதாங்க போவீங்க 2013 ஜூலைன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்தியா தமிழ்நாடு மிகப்பெரிய செல்வாக்கு நிலை ஏற்படும். இந்துக்கள் வளரப்படுவாங்க. இந்துக்கள் வந்து சமுதாயம் நிச்சயமா பிரதமர் வருவாரு. நிச்சயமா வாய்ப்பு 100 உண்டு. அதெல்லாம் வந்து போனா மற்றபடி எல்லா விதமான அதாவது ஆன்மீகத்தை நிச்சயமா குறை சொல்லக்கூடாது. ஆன்மீகவாதி வந்து போனா குறிப்பாக 2013 பொறுத்தளவுல தமிழக முதல்வர் வந்து மத சார்பற்று இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தமிழக முதல்வராக இருக்கிறதுனால இதுவரை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்காத சலுகை கொடுத்திருக்காங்க. இவங்க இந்த மதம் சாரி இருப்பது இல்லாத அளவுக்கு இவங்க வந்து தமிழக முதல்வராக இருந்ததை விட பாரத பிரதமராக வந்தா இந்தியாவிலேயே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துருவாங்கன்னு எங்களுடைய கருத்து. நன்றி. சமதர்மம் பிறக்கட்டும், சமூக நீதி கிடைக்கட்டும், சாதி மத மோதல்கள் மறையட்டும், சாதி மத நல்லிணக்கம் நிலவட்டும், லஞ்சம் ஊழல் ஒழியட்டும், மக்கள் நலம் பெருகட்டும், ஏற்றதாக உரையட்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். முயற்சியை வாழ்வு, முயற்சியை உயர்வு, முயற்சியை வெற்றி.